பொழுது புலர்ந்தது. இந்தச் செய்தி ஊராருக்குத் தெரியவர கிராம மக்கள் ஒன்று கூடி சந்நிதி முன்பு நின்று அம்பாளை மனமுருக வேண்டினர். அம்மா, உனது குழந்தைகள் நாங்கள் அறியாது செய்த பிழையை மன்னித்து அருள வேண்டும். காப்பதற்குத்தானே தெய்வம். நீயே எங்களை அழித்தால் என்ன தர்மம்? அப்படியானால் உனக்கு எதற்கு கோயில் பூஜை என்று மனமுருகக் கேட்டனர். மக்களின் பிரார்த்தனைக்குப் பின்னர் மீண்டும் அதே அசரீரி ஒலித்தது. பூட்டிய கோயிலை திறக்கக்கூடாது. பூசாரி தன் தவறை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் ஆடிய திருவிளையாடல் இது. உனது மகன் எனது சிலையின் பின்புறம் தூங்குகிறான். அவனை பெயர் கூறி அழைத்தால் எழுந்து வருவான். அன்னையின் அருள்மொழி கேட்டு நம்பிக்கை பிறந்தது. பூசாரி தன் மகனை பெயர் சொல்லி அழைத்தார். இதோ அந்த குழந்தை அன்னையின் சிலையின் பின்புறத்திலிருந்து எழுந்து ஓடி வருகிறான். ஆம், அவன் பத்திரமாக நிம்மதியாக அன்னையின் அரவணைப்பில் உறங்கிக்